பேட்டிலாம் எடுத்தாச்சா? ஆமா பாட்டியம்மா, பண்ணையார பேட்டி எடுத்தாச்சு. இனிமே டிவி பேப்பர்ல எல்லாம் வரும். அது சரி, நீ சீக்கிரம் ஊர் போய் சேரு. மணி 7 போது. பொழுது போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? என்ன பாட்டியம்மா சொல்றீங்க? 7 மணிக்கு மேல இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாதா? ஏன்? டேய் பட்டணத்து தம்பி, இங்க காத்து கருப்புலாம் அலையுதுடா. உனக்கு சொன்னா புரியாது. 7 மணிக்கு மேல பஸ் கூட வராது. எவனும் பஸ் ஓட்டுறதுக்கு கூட தைரியம் இல்லாம இருக்கானுங்க. அதனால சீக்கிரம் கிளம்பு ஊரை விட்டு. என்ன பாட்டியம்மா சொல்றீங்க? ஏன் 7 மணிக்கு மேல இந்த ஊர்ல வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? டேய் பட்டணத்துக்காரா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் திருவிழா நடந்துச்சு. அப்ப ஒரு தீ விபத்துல ஒரு 100 மக்கள் போய் சேர்ந்துட்டாங்கடா. இந்த ஊரே ரணமா இருந்துச்சுடா. எல்லாம் தீயில வெந்து கருகி செத்தாங்கடா எல்லாரும் கண்ணு முன்னாடியும். அது சரி பாட்டி, அதுக்கும் 7 மணிக்கு மேல என்ன விஷயம்? டேய் அவங்களாம் செத்ததுக்கு அப்புறம் அன்னையில இருந்து இந்த ஊருக்குள்ள ஏதோ மர்மம் இருக்குன்னு சொல்லிட்டு அலையறாங்கடா. அதனால எவனும் 7 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். ஏதாவது அவசரம்னா பண்ணையார் கார்ல ஏத்திட்டு போவாங்க. அதுவும் ரொம்ப ஊரை சுத்தி போவாங்க, ஊருக்குள்ள போக மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமா ஊரை விட்டு கிளம்பு. பாட்டியம்மா, இதெல்லாமா இந்த ஊர்ல நம்புறீங்க? டேய் கிராமத்துல இதெல்லாம் நம்புவோண்டா. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. நம்பலனா நாளைக்கு ஓன் சேனல்ல ஓ மூஞ்சி வரும் பேப்பர்லலாம். அப்புறம் எங்களுக்கு என்னப்பா? அப்புறம் ஓ இஷ்டம், நான் வாரேன். பாட்டியம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டு போறீங்க? அதான் நம்ப மாட்டேன்ட்டில, எங்களுக்கு என்ன வந்துச்சு? நான் கிளம்புறேப்பா, மணி 7 போகுது. உண்மையாலுமே இருக்குமா இல்ல இருக்காதா? என்ன விஷயமா இருக்கும்? ஐயோ, ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கே. மர்மமான ஊரா? ரொம்ப அன்பா இருந்தாங்களே. இந்த ஊருக்குள்ள இந்த பிரச்சனை வேற இருக்கா? நமக்கு தேவையில்ல, நம்ம ஓடிடுவோம். இப்ப பொன்ராசு, நம்ம நெல்லு மூட்டைலாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. அதை ஏதோ அமுச்சு வச்சிங்களா? ஆமாப்பா, அறுவடை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெல்லு மூட்டையெல்லாம் கணக்கு எடுத்து அனுப்புறதுதான் வேலை. அமுச்சிடுவோம் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள. சரி சரி பொன்ராசு, சீக்கிரம் அனுப்புங்க. நாளைக்குள்ள வந்து சேர்ந்துருன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் நானு. அதெல்லாம் சீக்கிரம் போயிடும்பா, நீங்க கவலைப்படாதீங்க. மகாக்குட்டி, சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் தாத்தா. சரிம்மா சரிம்மா, போய் விளையாடுங்க போங்க. பண்ணையாரையா, பண்ணையாரையா, உள்ள வரலாமா? அடடே, வாடா சுந்தரம், என்ன கேள்வி? உள்ள வா. வணக்கம் பண்ணையாரையா. வணக்கம் வணக்கம். என்ன காலையிலே பழத்தட்டோட வந்திருக்க? என்ன விசேஷம்? பண்ணையாரையா, என் மவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. உங்களுக்கு தான் மொத பத்திரிக்கைக்குன்னு கொடுக்க வந்தேன். அடடே, கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா? ரொம்ப சந்தோஷம்டா. மாப்பிள்ளை எந்த ஊரு? உள்ளூரா அசலூரா? சொந்தம் தான் பண்ணையாரையா, என் தங்கச்சி மவனுக்கே கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம்டா. இந்தாங்க பண்ணையார, தட்டை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு தான் மொத பத்திரிக்கை. வர செவ்வாய்க்கிழமை கல்யாணம். நீங்க குடும்பத்தோட வந்து என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணணும். அதுதான் எனக்கு முக்கியம். கண்டிப்பா வரோம்டா. பார்வதி, பார்வதி, பீரோல இருந்து பணம் எடுத்துட்டு வாமா. இந்தாங்கங்க பணம். இந்தாடா சுந்தரம், இந்த பணத்தை வச்சுக்கோ கல்யாண செலவுக்காக. ஐயா, அதெல்லாம் வேணாங்கய்யா. நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா போதும். அம்மா வணக்கம்மா, என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அடுத்த செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா குடும்பத்தோட வந்துருங்கம்மா. சரி சுந்தரம், கண்டிப்பா வரோம். பணத்தை புடி சுந்தரம், கல்யாண செலவுலாம் இருக்கும். பண்ணேன்டா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களை போல மனசு யாருக்குமே வராது. ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, நான் வரேன்யா. கல்யாண வேலை எல்லாம் கிடக்கு. கல்யாணத்துக்கு மறக்காம வந்து நீங்க தான் தாலி எடுத்து கொடுக்கணும். சரி சுந்தரம், கண்டிப்பா வரோம். நீ போய் வேலையை பாரு. தாத்தா தாத்தா, யார் வந்து கேட்டாலும் பணம் தரீங்களே, ஏன் தாத்தா? மகாக்குட்டி, நம்ம கிட்ட பணம் இருக்கு. இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும். அதான் நல்லது, அதான் நல்ல குணம். சரியா? சரிங்க தாத்தா. அப்பா, அன்னதானம் ரெடியா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா சாப்பாடு பரிமாறிடலாம். சரி வா பொன்ராசு, போவோம். பார்வதி, நான் போய் அன்னதானம் பண்ணிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. ஐ வாழைப்பழம் பாட்டி, நான் வாழைப்பழம் எடுத்துக்கவா? சரி மகா குட்டி, எடுத்து சாப்பிடு. எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க. சாப்பாடு தான் முக்கியம். ராமா, நீ ஏன் சாப்பிடாம நிக்கிற? இல்லையா, மேல் சாதிங்கெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களாம் சாப்பிட்டு முடிக்கட்டும், அப்புறம் நான் உட்காந்துக்கிறேன். ஏய், ஏயா ராமா, இந்த பண்ணையார் ஊருக்குள்ள ஜாதியா? மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பண்ணையாருக்கு எல்லாரும் சமந்தான். போய் உட்காந்து சாப்பிடு. அது இல்லையா, 1-2 பேர் நீ ஏன் என் பக்கத்துல உட்கார்ற அப்படி இப்படின்னு கேட்பாங்க, அதான். ஏய் ராமா, தானத்திலே சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானத்தை நான் எதுக்கு தெரியுமா போடுறேன்? இந்த ஊர் மக்கள் சாப்பிடுற நேரத்துலனாது எந்த ஜாதியும் பார்க்காம ஒண்ணு மண்ணமா பழகணும் தாயா.
உண்மையாலுமே உங்களுக்கு பெரிய மனசுதான்யா. ஜாதி பார்க்காம சோறு போடுறீங்க. ரொம்ப நன்றியா. நன்றிலாம் இருக்கட்டும், போய் சாப்பிடு. அன்னதானம் போடுறதே உங்களை மாதிரி ஏழைகளும் விவசாயிகளும் பசியாடுறதுக்கு தானே. போய் சாப்பிடு ராமா. சரிங்கய்யா. அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லு, என்ன விஷயம் ராமா? நம்ம ரெங்க இருக்கான்லையா, ரெங்க. ரெங்கனா? அது யாரு? அப்பா, அதுதான் நம்ம கிட்ட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான்ல. நம்ம ஏதாவது போராட்டம் நடத்தினா அவன் வந்து எதிரிக்க நிற்பான்ல, அவன் தான். ஓ, அந்த ரெங்கனா? சரி சொல்லு ராமா, இப்ப என்ன விஷயம்? பண்ணையாரையா, அவன்கிட்ட ஒரு இடம் இருக்கு. ஒரு 5 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கான். அது வழியா தான் தண்ணி பாசனம்லாம் நமக்கு வருது. அதனால அந்த இடத்த அடைச்சு வச்சிருக்கான். எங்களுக்கு தண்ணியே வரமாட்டுது. விவசாயம் பண்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பண்ணையாரையா. என்ன சொல்ற ராமா? விவசாயத்துக்கு தண்ணி விடாம இடத்த அடைச்சு வச்சிருக்கானா? அவனுக்கு இருக்கு. டே பொன்ராசு, நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டுறோம். அவனுக்கு என்னன்னு விசாரிப்போம். ஆமாய்யா, எந்த வயலுக்குமே தண்ணி போகாத அளவுக்கு அவன் இடத்த அடைச்சு வச்சிருக்கான். அதனால செடி கொடிலாம் வாடுது. நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். கவலைப்படாத ராமா, நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டி ஒரு முடிவு எடுத்துறோம். பொன்ராசு, நாளைக்கு பஞ்சாயத்தை கூட்டு, சரியா? அந்த ரெங்காவையும் வர சொல்லு, ஒரு முடிவு எடுத்துறோம். சரிங்கப்பா. சரி ராமா, போய் சாப்பிடு போ. சரிங்க ஐயா. ஹலோ. சொல்லுமா, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்கேன். இருந்தாலும் என் வயித்துல ஒரு புள்ள பூச்சி இல்ல. என்ன பண்றது? ஆனா எனக்கு வந்து ஓப்படியாவோ எனக்கு பின்னாடி வந்தா குழந்தைய பெத்துட்டா. அட இல்லம்மா, யாரும் சொல்லிலாம் காட்டல. இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ள இதா இருக்குல்ல. பாக்குறோம் பெரிய மருமகளுக்கு குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா என் மாமனாட்ட கேக்குறாங்க. என்னத்த சொல்றது? அட போமா, நீ சொல்லி வேண்டாத தெய்வம் இல்ல, கோவில் இல்ல, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஒன்னும் உருவாகல. போமா, நீ வேற வேண்டுதல்ன்ட்டு. அந்த மகா குட்டி எங்க கிட்ட வரும் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அவங்க பிள்ளைங்க மாதிரி வருமா? ஆனா அந்த மகா குட்டி எங்க கிட்ட வர்றது கூட அந்த வேலைக்காரர் இருக்காருல்ல, முனிஸ், அவர் கூட தான் தாத்தா தாத்தான்னு ஒட்டிக்கிட்டு அலையுது. என்ன இருந்தாலும் என் பிள்ளை மாதிரி வருமா? சரிம்மா, நடக்கிறது நடக்கட்டும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி, நான் வச்சிடுறேன். போய் சாப்பிட போறேன். என்னத்த சொல்றது? நம்ம வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாகலன்னா யாருக்கும் மரியாதை கிடையாது. என்ன இருந்தாலும் என் ஓப்படியாக்கு தான் மரியாதை. எல்லாம் இருக்க வேண்டியது இருந்தாதான் மதிப்பு.